ஹலோ வணக்கம். என் பேர் காவேரி. எனக்கு இந்த ப்ரோக்ராம் பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் அனுப்புகிறேன். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கு அலோபதி போகிற பிளான் எனக்கு இல்லை. ஸோ வேறு என்ன பண்ணலான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கப்பல் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். அவங்க 2-3 ட்ரை பண்ணாங்க. அப்போ அவங்க ஹைலி ரெக்கமெண்டட் கோயிங் டு குருஜி. போங்க, எனக்கு சரியாச்சு, உங்களுக்கும் சரியாகும்னு அவங்க சொல்லி ஒரு அடுத்த நாளே மெசேஜ் அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன் குருஜிக்கு. அவங்களும் ஒரு 2 நாள் அந்த மாதிரி பேசினாங்க. பேசும்போது இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்கன்னு தெரியும், பட் ஸ்டில் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும்னு தெரியும். பட் பண்ணேன். ஃப்ரம் த பிகினிங் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. குருஜி சொன்ன ஃபுட்டுல இருந்து எல்லாமே கரெக்டான டைரக்ஷன்ல போற மாதிரி இருந்தது. எனக்கு இது எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நடுவில் நான் கொஞ்சம் அந்த கார்டியோ எக்ஸசைஸ்லாம் பண்ணாம இருந்தேன். ஸோ குருஜி ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்படியே 25 minutes, 35 minutes, 45 minutes அப்படியே போய் ஒரு 1 hourக்கு அது எனக்கு எவ்ரிடே நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஒரு halfway த்ரூ த ப்ரோக்ராம்லேயே பிபி எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் அந்த சிம்டம்ஸ்லாம் போயிடுச்சு. இல்லைன்னா தலை சுத்தம், அப்புறம் டிஸியாக இருக்கும், இல்லை தலைவலிக்கும், அப்புறம் இல்லைன்னா ஒரு மாதிரி மூச்சு வாங்கும். அதெல்லாமே அப்படியே கிராஜுவலா போயிடுச்சு. அதுக்கப்புறம் 3rd வீக்லேருந்து மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. எனக்கு முன்னாடி ஒரு தடவை மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தலைவலியெல்லாம் வந்துச்சு, கொஞ்சம் பயமா இருந்தது. அதுவுமே குருஜி உடனே நம்ம அட்வான்ஸா போகாம ஸ்லோவா பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி இப்போ அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு நிறைய நல்ல சேஞ்சஸ் தெரியுது. ஒரு மாதிரி நம்மளுக்கு எதெல்லாம் நல்லது, ஃபுட்டுல இருந்து மனசுக்கு அண்ட் உடம்புக்கு, உயிருக்கு எல்லாமே என்ன நல்லதோ அது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி தான் இருக்கு. நான் பிபி நினைச்சு போனாலும் பட் ஹிடன் பெனிஃபிட்ஸ் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ முன்னாடி பல்லெல்லாம் கொஞ்சம் குசுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் சரியாயிடுச்சு. அதே மாதிரி அந்த மாதிரி கப்பல் ஆஃப் திங்ஸ். இந்த மெமரி லாஸ் இருக்கு. நான் குருஜி கிட்ட சொன்னேன், ரொம்ப மறந்து போகுது அப்படிலாம். இப்ப மேபி அந்த மெடிடேஷன்லாம் பண்ணி ஒரு மாதிரி காம் டவுன் ஆகுறதுனாலயா என்னன்னு தெரியல, பட் அதுவுமே நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி குருஜி சொல்லுவாங்க, எல்லார்கிட்டயும் பாசமா இருக்கணும், எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம். அதுவுமே என்னோட பிஹேவியர்ல எனக்கே நிறைய சேஞ்ச் தெரியுது. ஸோ அது நான் இன்னும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் ஒரு மாதிரி ஒரு மனசுல ஒரு கிரட்ஜ் வச்சுட்டு அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதெல்லாம் இல்லாம நம்ம ப்ராபப்ளி நம்ம பாசிட்டிவா இருந்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். ஏதாவது ஒரு கஷ்டம்னு வந்தா கூட அதை எப்படி ஈஸியா ஹேண்டில் பண்ணும் அப்படிலாம் தெரியுது. என் பையனுக்கு கூட ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருந்தது. இல்லைன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப பயப்படுவேன். பட் இது ஓகே, சரி பண்ணிடலாம், அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்துருச்சு. ஸோ அதனால ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் ப்ரோக்ராம் ஃபார் எனிஒன். ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற ப்ராப்ளம் இருக்கும். இப்போ எனக்கு ஒன்று இருக்கும், மற்றவங்களுக்குலாம் ஒன்று இருக்கும். பட் குருஜி கிட்ட எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதுதான் த பெஸ்ட் திங் அபவுட் த ஹோல் ப்ரோக்ராம். ஸோ எல்லாருமே என்ன மாதிரி பெனிஃபிட் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். த அமௌண்ட் ஆஃப் டைம் குருஜி ஸ்பெண்ட்ஸ் வித் எவ்ரி ஒன் இஸ் ட்ரெமெண்டஸ். அது சொல்லியே ஆகணும். இப்போ நம்ம டாக்டர் கிட்டலாம் போனால், அதுவும் யூஎஸ்லலாம் ஒரு 10 minutes 15 minutesே ரொம்ப ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. எனி பர்சன் வுடன்ட் ஸ்பெண்ட் திஸ் மச் டைம் வித் யூ. அப்படி இருக்கும்போது இனிஷியலாக டேஸ்லலாம் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மெசேஜ் அனுப்புங்க எவ்ரிடே எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மொமெண்ட் ஏதாவது நான் ஏதாவது ப்ராப்ளம் சொன்னேன்னா உடனே கால் பண்ணிடுவாங்க. அண்ட் ஒரு 3 daysக்கு ஒன்ஸ் 1 hour பேசுவோம். அதை விட ஃப்ரீக்வெண்ட்டாகவே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏதாவது நான் ப்ராப்ளத்துக்கு வேற காசுன்னு நினச்சிக்குவேன். பட் ஆனால் அதை கரெக்டாக சொல்லுவாங்க, இல்லைல்ல அது இல்லை இப்படி தான், அந்த மாதிரியெல்லாம். ஸோ அதனால அவங்க சொன்னால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி குருன்றது நல்ல ஒரு ஆப்டான நேம். இஸ் டெஃபினெட்லி a mentor that everyone should have.
ஸோ அதனால தான் நான் வந்துட்டு அந்த 21 டேஸோடு ஸ்டாப் பண்ணாமல் ஒரு குரு கிடச்சிருக்கும் போது நம்மளுக்கு மெடிடேஷன் வரலன்னு கஷ்டப்படும் போது சரி கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஜெய் குருதேவ்.